தன்னுடைய பிதாவாகிய ஜமதக்னி முனிவர் அறிவுறுத்தியபடியே பரசுராமர் தீர்த்த யாத்திரை சென்றார். ஒரு வருடம் தீர்த்த யாத்திரை செய்தார். தன்னுடைய பாபம் நீங்க பெற்று தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தார். ஒரு நாள் பரசுராமரின் தாயார் ஜமதக்னி முனிவரின் பத்னியாகிய ரேணுகாதேவி தீர்த்தம் கொண்டு வருவதற்காக நதிக்கு சென்றார். அது கங்கா நதி. அந்த நதியிலே சித்திரரதன் என்கின்ற ஒரு கந்தர்வர் அப்சர பெண்களுடன் விளையாடி கொண்டிருந்தார். அதை ரேணுகாதேவி பார்த்தார். அந்த சித்திரரதன் என்கின்ற கந்தர்வனிடத்திலே ஆசையும் கொண்டார். அதாவது அந்த கந்தர்வனின் அழகிலே மோகித்து போனார். சிறிது நேரம் ஆசையோடு அந்த கந்தர்வரை பார்த்து கொண்டே நின்றுவிட்டார். அதன் பிறகு குடத்திலே கங்கை நீரை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தார். ஆனால் கந்தர்வரை பார்த்து கொண்டு சித்திரரதன் என்கின்ற கந்தர்வரை பார்த்து கொண்டு அவர் சிறிது நேரம் நின்றுவிட்டபடியாலே அவர் திரும்பி வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அதனால் தன்னுடைய பர்த்தா கணவனாகிய மகரிஷி தன்னை சபித்து விடுவாரோ என்கின்ற பயத்தோடு மகரிஷியின் பக்கத்திலே அந்த கங்கை நீர் குடத்தை வைத்துவிட்டு தானும் கைகூப்பி வணங்கி நின்றார். அதை ஜமதக்னி பார்த்தார். தன்னுடைய மனைவி சித்திரரதனிடம் ஆசை கொண்டார் என்பதை தெரிந்து கொண்டார். அதனால் கோபம் கொண்டு அங்கிருந்த பரசுராமர் அல்லாத மற்ற புத்திரர்களிடம் உங்களுடைய தாயாரை கொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆனால் அந்த குமாரர்களோ, ஜமதக்னியின் மற்ற குமாரர்களோ, இது என்ன தாயாரையே கொல்ல சொல்கின்றாரே தந்தையார் என்று அந்த வினோதமான செயலை செய்ய விரும்பாமல் தயங்கி நின்றார்கள். தாயாரை கொல்வதற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை. அதனால் ஜமதக்னி முனிவர் தன்னுடைய குமாரராகிய பரசுராமரை பார்த்து, உன்னுடைய தாயாகிய ரேணுகாவை கொல், மேலும் என்னுடைய உத்தரவை மீறியதற்காக உன்னுடைய சகோதரர்களையும் கொல் என்று கட்டளையிட்டார். பரசுராமருக்கு தன்னுடைய தந்தையாகிய ஜமதக்னியின் தவ வலிமை மிக நன்றாக தெரியும். அதனால் அவர் சிறிதும் தயங்காமல் தன்னுடைய தாயாரையும் சகோதரர்களையும் கொன்றார். இப்படி மறு வார்த்தை பேசாமல் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததனால் ஜமதக்னி முனிவர் பரசுராமரிடம் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார், பிரீத்தி அடைந்தார். அதனால் பரசுராமரை நோக்கி, உன்னுடைய செயலினாலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன், உனக்கு வேண்டிய வரத்தை கேள், தருகின்றேன் என்று கூறினார். உடனே பரசுராமர், என்னால் கொல்லப்பட்ட என்னுடைய தாயாரும் சகோதரர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழ வேண்டும், மேலும் நான் அவர்களை கொன்ற விஷயம் அவர்களுக்கு நினைவிலே இருக்கக்கூடாது, அவ்வாறு அனுகிரகிக்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொண்டார். ஜமதக்னி முனிவரும் அவ்வாறே அருளினார். பரசுராமரின் தாயாரும் சகோதரர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார்கள். இந்த நிகழ்வுகளெல்லாம் இப்படி இருக்க, மாஹிஷ்மதி நகரத்திலே கார்த்தவீரியனுடைய புத்திரர்கள் வெதும்பிக் கொண்டிருந்தார்கள். தங்களின் தந்தையாகிய கார்த்தவீரியார்ஜுனனை கொன்ற பரசுராமரை தங்களால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று அவர்கள் மிகவும் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். ஒரு நாள் பரசுராமரும் அவருடைய சகோதரர்களும் தங்களுடைய ஆசிரமத்தை விட்டு காட்டிற்கு சென்றிருந்த சமயத்திலே கார்த்தவீரியரின் புத்திரர்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது ஜமதக்னி முனிவர் ஸ்ரீமன் நாராயணனை தியானித்து கொண்டிருந்தார். கார்த்தவீரியார்ஜுனனுடைய குமாரர்கள் ஜமதக்னி முனிவரை கொல்வதற்கு முயன்றார்கள். அப்பொழுது ரேணுகாதேவி ஜமதக்னியின் பத்தினி அவர்களை தடுக்க முயற்சித்தார். தன்னுடைய கணவரை கொல்ல வேண்டாம் என்று பலவாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஆனால் அதெல்லாம் கார்த்தவீரியனுடைய குமாரர்களின் செவியிலே ஏறவே இல்லை. ரேணுகாவின் பிரலாபங்களையும் வேண்டுதல்களையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்கள் ஜமதக்னி முனிவரை கொன்று போட்டார்கள். முனிவருடைய தலையையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். இதையெல்லாம் கண்ட ரேணுகாதேவி மிகுந்த துக்கத்தை அடைந்தார். தன்னுடைய 2 கைகளாலும் தன்னுடைய மார்பிலே திரும்ப திரும்ப அடித்து கொண்டு புலம்பினார். அப்படி அவர் 21 முறை தன்னுடைய மார்பிலே அடித்து கொண்டதாக கூறப்படுகின்றது. பரசுராமா, சீக்கிரம் வா என்று கதறினார். அவர் கதறிய சப்தம் வெகு தூரத்தில் இருந்த பரசுராமருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் கேட்டது. ஆசிரமத்துக்கு ஓடோடி வந்தார்கள். மரணமடைந்திருந்த பிதாவின் உடலை பார்த்தார்கள். தலையில்லாத உடலை பார்த்தார்கள். மிகுந்த துக்கத்தையும் கோபத்தையும் அடைந்தார்கள். பரசுராமர் சிறிது நேரம் தந்தைக்காக அழுது புலம்பினார். அதன் பிறகு பிதாவினுடைய உடலை, ஜமதக்னி முனிவருடைய உடலை காப்பாற்றி வைத்திருங்கள் சிறிது காலம் என்று தன்னுடைய சகோதரர்களிடம் சொன்னார் பரசுராமர். தன்னுடைய பரசு கோடரி என்கின்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சத்திரியர்களை வதம் செய்ய வேண்டும் என்கின்ற முடிவான முடிவோடு மாஹிஷ்மதி நகரம் சென்றார். கார்த்தவீரியார்ஜுனனுடைய
பிள்ளைகள் அனைவரையும் கொன்றார். மாஹிஷ்மதி நகரத்திலே அவர்களுடைய இரத்தமெல்லாம் ஆறாக பெருகி ஓடும்படி செய்தார். மேலும் சத்திரியர்கள் தன்னுடைய பிதாவை கொன்றார்கள் என்கின்ற காரணத்தினாலே எல்லா சத்திரியர்களையுமே கொன்று போட்டு விடுவது என்கின்ற முடிவோடு 21 முறை தன் கண்ணிலே பட்ட தான் கொல்லக்கூடிய சத்திரியர்களை எல்லாம் கொன்றார். அப்படி 21 முறை செய்தார். அவருடைய தாயார் 21 முறை தன்னுடைய மார்பிலே அடித்துக்கொண்டு பிரலாபித்ததனால் அவர் 21 முறை சத்திரியர்களை இப்படி வதம் செய்தார். சில சத்திரியர்களின் குற்றத்துக்காக நிறைய சத்திரியர்களை பழி வாங்கினார், கொன்று குவித்தார். அவர்களின் இரத்தத்தை 5 மடுக்கள் ஆக்கினார், 5 குளங்கள் குட்டைகள் போல ஆக்கிவிட்டார். மேலும் ஜமதக்னி முனிவரின் தலையை திரும்பவும் கொண்டு வந்து அவருடைய உடலோடு சேர்த்தார். பகவானை உத்தேசித்து யாகங்கள் செய்தார். பின்பு சரஸ்வதி நதியிலே ஸ்நானம் செய்தார். சகல பாவங்களும் நீங்க பெற்றவர் ஆனார். சூரியன் போல் பிரகாசித்தார். அவருடைய பிதாவாகிய ஜமதக்னி முனிவரும் தன்னுடைய சரீரத்தை அடைந்து பரசுராமரால் பூஜிக்கப்பட்டு சப்த ரிஷி மண்டலத்திலே சேர்ந்தார். 7வது ரிஷியாக ஆனார். இவ்வாறாக மிகுந்த கோபம் கொண்டு அளவுக்கு மீறி பழி வாங்கிய போதிலும் ஜமதக்னி புத்திரராகிய பரசுராமர் மிகவும் சிறந்தவர், பகவத் சுரூபமாக இருந்தவர். அடுத்த மன்வந்தரத்திலே அவர் வேதங்களை பரவச் செய்வார். இப்பொழுது தன்னுடைய கோபத்தையெல்லாம் விடுத்து சாந்தம் அடைந்து அவர் மகேந்திர மலையிலே வசிக்கின்றார். கந்தர்வர்களும் சித்தர்களும் சாரணர்களும் அவரை துதிக்கின்றார்கள். ஜமதக்னி முனிவரின் தாயார் சத்திரியர்களுக்காக செய்யப்பட்ட மந்திரித்த சருவை உட்கொண்டதனால் அவருடைய பேரனாகிய, அதாவது அவருடைய பிள்ளையாகிய ஜமதக்னியின் பிள்ளையாகிய பரசுராமர் இப்படி கொடிய சுபாவம் கொண்டவராக இருந்து 21 முறை சத்திரியர்களை வதம் செய்தார். ஆனால் இன்னொரு சருவும் இருந்ததே, சிறந்த பிராமணனை கொடுப்பதற்கான சரு. அது சிறந்த பிராமணரை பிள்ளையாக பெறுவதற்கான சரு. அது அதை காதியின் மனைவியும் ரிஷிகருடைய மாமியாரும் சத்தியவதியின் தாயாரும் ஆகியவர் புசித்திருந்தார். அதனால் அவருக்கு பிராமண சுபாவம் உள்ள சிறந்த மகரிஷியான புத்திரன் பிறக்க வேண்டும். அப்படியே நடந்தது. அவருக்கு விஸ்வாமித்திரர் பிறந்தார். சத்திரிய குலத்திலே பிறந்திருந்த போதிலும் பிராமண சுபாவத்தை கைக்கொண்டு சிறந்த மகரிஷியானார். கடும் தவம் செய்தார். இவ்வாறாக சருக்களை மாற்றி உட்கொண்டதனால் பிராமண குலத்திலே, ஜமதக்னியின் குலத்திலே சத்திரிய சுபாவம் கொண்டிருந்த பரசுராமரும், சத்திரிய குலத்திலே காதி ஆகிய மன்னரின் குலத்திலே பிராமணரின் இயல்பை கொண்டிருந்த விஸ்வாமித்திரரும் அவதரித்தார்கள். குல தர்மத்தை அனுஷ்டிக்காமல் தங்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ற தர்மங்களை அனுசரித்தார்கள். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.